தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடி சிறை தண்டனை. சட்ட முன்வடிவை செந்தில் பாலாஜிக்கு பதில் பேரவையில் தாக்கல் செய்தார் அமைச்சர் ரகுபதி. செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய இருந்த சட்ட மசோதாவை திடீரென அமைச்சர் ரகுபதிக்கு மாற்றம். உச்சநீதிமன்ற நெருக்கடியால் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல். செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கில் திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கெடு. உச்சநீதிமன்ற நெருக்கடியால் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை துறக்க உள்ளதாக தகவல். அமைச்சர் பதவியை இழக்கப் போகும் சீனியர்கள் யார்? முக்கிய முடிவை எடுக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. தாவேகா பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கோவை வந்தடைந்த விஜய்க்கு உற்சாக வரவேற்பு. திறந்தவெளி வாகனத்தில் கையசைத்த விஜயை கண்டு தொண்டர்கள் ஆரவாரம். தாவேகா பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்கும் நிர்வாகிகளுக்கு கெடுபிடி. பாஸ் இருந்தால் மட்டும் அனுமதி என தெரிவிக்கப்பட்டதால் தொண்டர்கள் ஏமாற்றம். தாவேகா தலைவர் விஜய் வருகையால் அவிநாசி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். விஜய் சென்ற வாகனத்தை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற தொண்டர்களால் வாகன ஓட்டிகள் அவதி. பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய மூன்றாவது கட்சியாக தாவேகாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக வெற்றிக் கழகத்தின் உண்மையான நிலவரம் இன்று தெரியவரும் எனவும் கோவையில் ஆதவ் அர்ஜுனா பேட்டி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு இன்று முதல் ஒய் பிரிவு பாதுகாப்பு. கோவை விமான நிலையத்திலிருந்து விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அமலாகிறது. நான் முதல்வன் திட்டம் பலன் அளித்துள்ளது. யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சி. சமத்துவம், சமூக நீதி, நேர்மையை மனதில் வைத்து ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும். யுபிஎஸ்சி வெற்றியாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. ஓய்வு பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. குடும்ப ஓய்வூதியம், மருத்துவ படிப்பையும் உயர்த்தி அறிவிப்பு. மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று லைட்டரை தடை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக உறுப்பினர் கடம்பூர் ராஜு கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. சமூக நலத்துறையில் காலியாக உள்ள 7,997 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் மறைவிற்கு தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல். சபாநாயகர் அப்பாவு இரங்கல் தீர்மானத்தை வாசித்தார். சேலம் அருகே பட்டாசு விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் நிதியுதவி வழங்கவும் உத்தரவு. சேலம் வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம்.
கோவில் திருவிழாக்களில் உரிய நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை எனவும் விமர்சனம். சிவகாசி அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. 2 தொழிலாளர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு. திருச்சி மாநகர திருவானைக்கால் பகுதியில் கருமை நிறத்தில் வந்த குடிநீரால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மாநகராட்சி விநியோகிப்பது குடிநீரா கழிவுநீரா என மக்கள் கொந்தளிப்பு. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம். தேரில் எழுந்தருளிய பெருமாளை கண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தர்கள் பரவசம். காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாடு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் மீண்டும் துப்பாக்கிச் சூடு. காயம் ஏதும் இல்லாத நிலையில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் அறிக்கை. பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை தேடும் பணி தீவிரம். உதம்பூர், புஞ்ச், ரஜனரி பகுதிகளில் தீவிர சோதனை. ஜம்மு காஷ்மீரில் மலையேற்ற நடவடிக்கைகளுக்கு முற்றிலும் தடை. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் அரசு அறிவிப்பு. அட்டாரி வாகா எல்லை வழியாக செல்ல அனுமதிக்க வேண்டும். இந்திய அரசுக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் கோரிக்கை. பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் தீவிரவாதிகளின் வீடுகள் தகர்ப்பு. 2வது நாள் சோதனையில் அதிரடி நடவடிக்கை. தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இயல்பு நிலைக்கு திரும்பும் பகல்காம். பல்வேறு இடங்களில் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு. பகல்காம் தாக்குதலை கண்டித்து மத்திய பிரதேசத்தில் கடை அடைப்பு போராட்டம். ஆள் நடமாற்றமின்றி வெறிச்சோடிய சாலைகள். பகல்காம் தாக்குதலில் நேபாள நாட்டவர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம். காத்மண்டுவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். குஜராத்தில் சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றும் நடவடிக்கை தீவிரம். அகமதாபாத்தில் தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்களை திருப்பி அனுப்ப போலீசார் முடிவு. நாட்டின் பொருளாதாரம் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது இளைஞர்கள் பொறுப்பு. ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 51,000 பேருக்கு பணி ஆணைகளை வழங்கிய பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவில் வேலைக்கு செல்லும் மக்களை விட வேலை வாய்ப்பு வேகமாக வளர்ந்துள்ளது. உலக வங்கி அறிக்கை. சாவர்கர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ராகுல் காந்திக்கு சம்மன். மே 9ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகவும் புனே நீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிர மாநிலம் பிவாண்டியில் உள்ள வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. உயிரிழப்பு தவிர்க்கப்பட்ட நிலையில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகியதாக தகவல்.
ஐபிஎல் தொடரின் 44வது லீக் போட்டி கொல்கத்தா பஞ்சாப் அணிகள் இன்று மோதல்.